நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் பண்ணி ஆண்டவர் வார்த்தையை நம்ம கேட்போமா? பரிசுத்த தேவனே, உங்களுடைய பிள்ளைகளோடு பேசுங்க. உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வாங்கப்பா, இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். எடுத்து வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதில் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சொஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த குருடனை என்ன பண்ணுறார் ஆண்டவர்? கண்களை வைக்கும் பொழுது என்ன பண்ணு? ஆண்டவர் கையை வைக்கும் பொழுது என்ன பண்ணுது? அவன் கண்ணு திறக்கப்படுது. ஆண்டவர் வல்லமையுள்ள தெய்வம். ஆமாம், அவருடைய கரங்கள் பலத்த கிரிகளை செய்யக்கூடியது. அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக தான் சரி, அவர் கையை வச்சாலே போதும். சொல்லுவாங்களே, கையை வச்சாலே அற்புதம் நடக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு அவருடைய கைகளிலே விழாயிலும் ஒவ்வொரு நாளும் 5 காயங்களுடைய ஆண்டவர் பாருங்கள். அநேக உடம்புல வாரினால் அடித்தாங்க. ஆனால் அவர் கையை என்ன பண்ணுது? அந்த கரங்கள் பாருங்கள், இயேசு கிறிஸ்து கரம் என்ன பண்ணு? ஒரு மனிதனை தொடும்பொழுது அவன் கண்கள் என்ன பண்ணுங்க? திறக்கப்படும். இந்த குருடனை ஆண்டவரிடம் திறக்கிறான். ஒருவேளை ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறீங்களா? ஆமென், சோத்திரம். ஆண்டு இந்த காலையில் சொல்கிறார், உங்கள் கண்களை திறக்கும்படி தேவன். அது எப்பேற்பட்ட வியாதியான நம்புகிற அவருக்கு அவரால் கூடாத காரியம் இந்த பூமியில் எதுவுமே கிடையாது. என்னாலே செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் இந்த கால நேரத்தில் கர்த்தர் உங்களோடு பேசிக்கொண்டு, நான் உன் கண்களை திறக்கிற ஆண்டவர். உன் கண்ணை என்ன பண்ண? ஏறெடுத்து பார். மேகம் போன்ற திரளான சாட்சி உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறாய். பாரமான எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி உங்கள் பயணம் தொடர்பற்றோம். இந்த காலை நேரத்தில் கூட கர்த்தர் என்ன பண்ண? இந்த மனக்கண்களை, உங்களுக்கு இருக்கிற மனக்கண்களை கர்த்தர் திறக்கும்படி விரும்புகிறார். இந்த மனக்கண்களை தான் என்ன பண்ண? சிறுட பைபிள் சொல்லுது, மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லப்போது. இந்த மனக்கண்களை குருடாக்குற பொல்லாத சத்ரு. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த மனக்கண்களை கதை திறக்கும்படி தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களுக்கு வைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்கணும்னு பாருங்கள். எலிசா அந்த இடத்துல ஒரு இடத்துல போகிறான். எலிசானுடைய வேலைக்காரன் என்ன பண்ணுறான்? வருகிறான். பார்த்தனா பயங்கரமாக எதிரிகள் அந்த இடத்துல அவனை சூழ்ந்து இருக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறான்? அவனுக்கு கண்ணு தெரியுது. கண்ணு தெரியாமல் எலிசானுடைய வேலைக்காரன் கண்ணு தெரியுது. அவனா சொல்கிறான், ஆண்டவரே, எஜமானனே, புள்ள நம்ம எதிரி நம்ம சுற்றி இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்கிறான். ஆண்டவரே, இந்த வேலைக்காரனுடைய கண்களை என்ன பண்ணுங்க? திறங்கான்னு சொல்லும் போல அவனை ஆண்டவன் என்ன பண்ண? அந்த எலிசானுடைய வேலைக்காரன் கண்ணை திறந்தவனே மலையை சுற்றி அக்கினிமயமான குதிரை ரதங்கள் என்ன பண்ணுங்க? தெய்வத்தோடு நிற்கிறத என்ன பண்ண அவர் காமிக்கிறார். அப்போ ஆண்டவரே இவ்வளவு அற்புதமானு சொல்லி பாருங்கள், அந்த மனக்கண்களை கர்த்தர் ஓப்பன் பண்ணும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக வைக்கப்பட்ட பாதுகாப்பு. ஒருவேளை எங்களுக்கு யாரும் பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை, எனக்கு என்னென்னமோ கண்ணங்கட்டி என்னென்னமோ பண்ணுறாங்க. கர்த்தர் இந்த காலை நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் ஊழியத்துக்குள்ளே, உங்கள் வேலை ஸ்தலங்களிலே, உங்கள் ஸ்கூல் பகுதி எல்லா இடங்களிலும் கர்த்தருடைய வல்லமை பலமாக இறங்கி என்ன பண்ணுது? உங்கள் கண்களை தெளிவுண்டாக்கும்படி கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற ஆண்டவர், உங்களுக்காக வழக்காடுகிற ஆண்டவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கண்களை நிச்சயமாய் திறப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பார்ப்பீங்க. நான் உங்களை பார்க்க மாட்டேன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவோம்? உங்கள் சந்ததிகளை என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பார்ப்பீங்க. தலைமுறையாக இருக்கிற நம்முடைய சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்கிறாரு, உன் சந்ததி என்ன பண்ணுவேன்? நீ காண்பா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம கண்மணி போல நம்மளை பாதுகாக்கிற ஆண்டவர். ஏன்னா அந்த கண் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமம் இந்த கால நேரத்தில் மகிமைப்படுகிறது. கர்த்தர் உங்களை கொண்டு அநேக அற்புதங்களை, ஆச்சரியமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய போகிறார். நீங்கள் அதை பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெரிய காரியங்களை செய்வார். 2வது 3வது கடைசி அவனை என்ன பண்ண? தெளிவாய் பார்க்கும்படி பாருங்கள். அன்றைக்கி என் பிள்ளை என்ன பண்ணு? கண்ணு எனக்கு தெளிவாக தெரிய மாட்டேது, என் குடும்பத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தினால் தெளிவாக பார்க்க முடியல அப்படின்னு சொல்ல. கர்த்தர் நிச்சயமாக ஒரு தெளிவை உண்டு பண்ணி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம கண்கள் முடி ஜெபணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன். கண்கள் திறக்கப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு தெளிவை கர்த்தர் கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.